Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. ஒரு கிராமத்தின் வளர்ச்சி அந்த கிராமத்துக்கு அழகை கொடுக்கிறது. வளர்ச்சியற்ற ஒரு கிராமம் தன் இயற்கை அழகையும் இழந்து விடுவது தவிர்க்க முடியாத ஒன்று. துயர காட்சிகளை கோலமாக கொண்ட ஒரு கிராமத்தின் கதையை அடுத்து நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவு செய்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராமமே கரவட்டி கிராமமாகும். சிதைவடைந்து புற்றெழும்பிய நிலையில் காணப்படும் இந்த வீட்டை போன்றோ பல வீடுகளை கொண்டது இந்த கிராமம். 390 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த 390 குடும்பங்களும் யுத்தத்தால் மிகவும் பெரிதாக பாதிக்கப்பட்டு தற்பொழுது மீள்குடியேறி 5-6 வருடங்களாகியும் இதுவரையில் எங்களுடைய அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. 390 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் 120 குடும்பங்கள் வீடற்ற நிலையில் வசிக்கின்றார்கள். கடந்த காலத்தில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் மீள்குடியேறி 4 வருடங்களுக்கு மேலாகிய நிலையிலும் பலருக்கு வீட்டுத் திட்டம் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வீடுகள் தற்போது சிதைவடைந்து புற்றெழும்பிய நிலையில் இருக்கின்றன. இப்படித்தான் இந்த கிராமத்தின் வீதிகள் பலவும் புனரமைக்கப்படாமல் காணப்படுகின்றன. பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கும் இக்கிராமத்தின் மக்கள் தமது தாகத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை என்று தெரிவிக்கின்றனர். தூரத்துக்கு சென்று அந்த குடிநீர் எடுத்து வர வேண்டியிருந்து ஒரு குடம் அள்ளி வந்த உடனே எங்களுக்கு ஒரு சாதியான களைப்பான நிலைமையா இருக்கிறது. தமது கிராமத்தை கடந்து குடிநீர் விநியோகத்திற்கான குழாய் சென்ற போதும் தமக்கான குடிநீர் பிரச்சனையை சம்பந்தப்பட்டவர்கள் தீர்த்து வைக்கவில்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். அடிப்படை வசதியான குடிநீர் வசதி இதுவரையும் எங்களுக்கு பூர்த்தி செய்து தரப்படவில்லை. உடனடியாக இதை உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து இந்த குடிநீர் வசதி எங்களுக்கு எடுத்து தரணும் என்றுதான் எங்களின் மேலான வேண்டுகோள். பொது நூலகம், பொது மண்டபம் என்று எதுவுமற்ற இக்கிராமத்தில் தரம் உயர்த்தப்படாமல் உள்ள 5ஆம் வகுப்பு வரையான ஆரம்ப பள்ளியும் இக்கிராமத்தின் பின்னடைவுக்கு காரணம் என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். தரம் 5 மாத்திரமே உள்ளதால் இதனை 8ஆம் தரம் மட்டும் தரமேது பாடசாலை கிராமத்தில் உள்ள மாணவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். தூரத்து நாவற்காடு கிராமத்திற்கு சென்று தங்களுடைய கல்வியை மேலான கல்வியை தொடர்கின்றது. ஆகவே இதனை தரமேல் தரும்படி தங்களின் மேலான கவனத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அபிவிருத்திகளும் வாழ்வாதார வேலை திட்டங்களும் தேவைப்படும் இக்கிராமத்து மக்கள் தமது எதிர்பார்ப்புகள் நிறைவேறி தமது கிராமம் விரைவில் விடிவு பெறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள்.